நடந்து கொண்டே ஜெயிப்பது குறித்து கட்சியோட மாவட்ட செயலாளர் தெரிவிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 50 வரைக்கும் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னாங்க. அது அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்துவதற்காக அவர் சொல்லுகிறார். அது அவருடைய கட்சியின் வளர்ச்சிக்கானது, அந்த கட்சியின் அதிகாரத்திற்கானது. அது அவருடைய கருத்து. எல்லா கட்சிகளும் 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி அவங்களோட செயல்பட ஆரம்பிச்சு எந்த அளவுக்கு வந்து தொகுதிகள் வந்து கேட்கும், எந்த இடத்துல தற்போதைக்கு எங்கள் முன்னால் இருக்கிற முக்கியமான செயல் திட்டம் மதச்சார்பின்மை காப்போம் என்பதுதான். அந்த கருத்தியலை நோக்கி மக்களை அணிதிரட்டுவதுதான். அதற்கான பேரணியை இன்னும் வலுவாக நடத்த வேண்டும் என்பதால் தான் 31ஆம் தேதி நடத்துவதாக இருந்த பேரணியை ஜூன் 14க்கு நாங்கள் தள்ளி வைத்திருக்கிறோம். அதை மாபெரும் பேரணியாக அகில இந்திய அளவில் அரசியல் அரங்கின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பேரணியாக நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.